ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நான் உங்களுடைய சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன். நம்ம சாயப்பா கிட்ட நிறைய பிரார்த்தனையை வைக்கிறோம், நிறைய 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 வைக்கிறோம். என்கிட்ட பிரார்த்தனை கோபுரம், நம்ம வழித்துணை பாபா பிரார்த்தனை கோபுரம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு எல்லாரும் பிள்ளைங்களாம் வர்றாங்க, அந்த பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க. அடியேனும் பிரார்த்தனை பண்ணுறேன். என் மூலமாகவும் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அநேக சாயி பிள்ளைங்களுடைய அந்த காதுகள் மூலமாகவும் அதை கேட்டு சாயப்பா அவரே கேட்குறாரு, மற்ற பிள்ளைகள் மூலமாக அதை கேட்குறாரு, கேட்டுட்டு சரி பண்ணுறாரு, அதை சக்ஸஸ் பண்ணி வைக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் ஒரு சில பிரார்த்தனைகள் சீக்கிரத்தில் முடியறதில்ல. நெடுநாள் 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 அப்படி இப்படி இல்லை. அதை என்ன பண்ணுறது? நான் சில நேரங்களில் நினைப்பேன், எவ்வளோ பிரார்த்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது, பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாக முடியுது, சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் முடிய மாட்டேது. என்ன அதுக்கு என்ன காரணம்? என்ன ஒருவேளை அவங்களுடைய கர்ம வினை அதிகமாக, அல்லது நமக்கு சிரத்தை இல்லாமல் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமா, இல்லை ஆத்மார்த்தமாக இல்லாமல் கவனம் இல்லாமல் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு டவுட் வரும். நம்ம உண்மையான பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? அவங்களுக்கு நம்ம பண்ணோம் பிரார்த்தனை, அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, பொதுவாக எல்லாமே சரியாக போயிடும், எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தையா இது, இல்லை உண்மையான பிரார்த்தனையை நான் பண்ணுறேனா அப்படின்றது எனக்குள்ளாரையே, என்னுடைய மனசுக்குள்ளாரையே போட்டு அலசி ஆராய்ஞ்சி அதை பார்க்குற பொழுது, இல்லையே, நம்ம நல்லா தானே பண்ணுறோம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக சாயப்பா ஏற்றுப்பாரே அப்படின்னு சொல்லும் பொழுது, நடக்கலைன்னும் பொழுது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அநேக பிரார்த்தனைகளை நான் பேர் சொல்கிறதில்ல, நாடு சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அது சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் ஒரு பிள்ளை தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. வெளிநாட்டில் இருக்கிற குழந்தை, அந்த பிள்ளையோட சகோதரர் இன்னொரு நாட்டில் இருக்கிறார். இன்னொரு நாட்டு இராணுவம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த பிள்ளைக்காக கிட்டத்தட்ட 4-5 பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த குழந்தையோடைய சகோதரனை விடவே இல்லை, மற்றவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சுட்டு பிடிக்க சொல்லி ஒரு ஆர்டர், அந்த மாதிரி ஒரு கட்டளை இராணுவத்தின் மூலமாக. இதிலிருந்து தப்பிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. தொடர்ச்சியாக 4 மாதமாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த குழந்தை அழுவா அழுவா அழுவா, துடிப்பா துடிப்பா துடிப்பா. அப்பப்பா, அந்த துடிப்புக்கும் அந்த அழுகைக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த நேசத்துக்கும் அன்புக்கும் உலகத்தில் எல்லையே இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய பாசம் அந்த குழந்தைக்கு. எப்படி இருக்குதுனாக்கா, அந்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருந்த அந்த பெற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கிறோன்றது நம்ம ரொம்ப நினச்சி பார்க்கவே முடியல. இருந்தாலும் கூட கடந்த 4 மாதமாக நம்ம பண்ண பிரார்த்தனையினுடைய பலனாகவும், அந்த பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகவும், அந்த பிள்ளை அந்த மாட்டிக்கிட்ட அந்த பிள்ளையோட புண்ணிய பலனாகவும், அந்த சகோதரி குழந்தை இருக்கிறாள வெளிநாட்டில், அந்த பிள்ளை பண்ண பிரார்த்தனையினுடைய அந்த பலனாகவும், அந்த தம்பி மீட்டெடுக்கப்பட்டான், விடுதலை செய்யப்பட்டான், குடும்பத்திற்கு அவங்களோட இணைஞ்சி இன்னைக்கு வியாழக்கிழமை, அதாவது போன வியாழக்கிழமை 2 நாளைக்கு முன்னாடி, இத்தனை நாள் எத்தனையோ வியாழக்கிழமை போயிடுச்சு பிரார்த்தனைகள் பண்ணக்கூடிய நேரத்தில். இந்த வியாழக்கிழமை பண்ணணும், இந்த வியாழக்கிழமை விடுதலை பண்ணணும், இந்த வியாழக்கிழமை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் போன வியாழக்கிழமை சாயப்பாவுடைய குருவாரம், அதே நாளில் சாயப்பாவில் விடுதலை செய்யப்பட்டார் தம்பி. அந்த தம்பி வாழ்க, அந்த குடும்பத்தோடு இணைஞ்சி நல்லா இருக்கணும், இன்னும் அந்த பிள்ளை நிறைய ஆரோக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும். அந்த பிள்ளைங்களோட பாசமாக, அந்த குடும்பத்தோட பாசமாக, நேசமாக, அன்பாக, மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த குழந்தை தன்னுடைய சகோதரன் வந்து விட்டான் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை, சக்ஸஸ் ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குது. அதை பாருங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் சாய்ராஞ்சி அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சாய்ராஞ்சி அப்பா என் அண்ணாக்காக ஜெயிலில் இராணுவத்தினால் பிடிக்கப்பட்டிருந்த என் அண்ணாவை அப்பாவின் பிரார்த்தனையினாலும் சொந்தங்களின் பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனையின் சாய்ராஞ்சி அப்பாவின் கூட்டு பிரார்த்தனையினால் என்னுடைய அண்ணா நேற்று வியாழக்கிழமை நாட்டு இராணுவத்தினால் விடுதலை செய்து வந்தவர். என் சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. அதில் சாய்ராஞ்சி அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.
என் சாய்ராஞ்சி அப்பா எவ்வளவு துன்பங்கள் இருந்து என் அண்ணாவுக்காக விடாமுயற்சியில் பிரார்த்தனை செய்ததுக்கு கோடான கோடி நன்றியப்பா. உங்களுக்கு அடுத்து எத்தனையோ தடவை நான் சொல்லியிருப்பேன், என் அண்ணாவுக்கு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி என் அண்ணாவுக்காக கூட்டி பிரார்த்தனை செய்த என் சாய்ராஞ்சி அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சாய்ராஞ்சி அப்பாவின் பிரார்த்தனையால் என் அண்ணா இராணுவத்தினால் விடுதலை செய்யப்பட்டு நேற்று விடுதலையாகி வந்தவர். ஆனால் அந்த இராணுவத்தினால் விடுதலை செய்யப்பட இயலாது. ஆனால் அது சாய்ராஞ்சி அப்பாவினும் சாயப்பாவின் அருளால தான் விடுதலை செய்யப்பட்டது. இராணுவத்தெல்லாம் பிடிக்கப்பட்ட ஆக்களை விடுதலை செய்யறது இல்லை. ஆனால் என் சாய்ராஞ்சி அப்பாவாலும் என் சாயப்பாவாலும் தான், என் அப்பாவாலையும் தான் என் அண்ணாவை விடுதலை செய்து வந்ததுக்கு என் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றியப்பா. கோடான கோடி நன்றியப்பா. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றியப்பா. அதுவும் வியாழக்கிழமை நாட்டு தான் இராணுவத்தினால் விடுதலை செய்யப்பட்டது. அப்பா கோடான கோடி நன்றியப்பா. நான் கேட்ட பிரார்த்தனை நிறைவேற்றி தந்துக்க என் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றியப்பா. அடுத்ததாக இன்னொரு பிரார்த்தனை விசா. அதுவும் அப்பா எனக்கு வேலை சீக்கிரத்துல எடுத்து தருவாருன்னு இந்த நம்பிக்கையில இருக்கிறேன். ஓம் சாய்ராஞ்சி அப்பாவுக்கு கோடான கோடி நன்றியப்பா. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்.